I welcome you to learn English. Verb ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை. வினைச்சொல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இந்த verb இல்லாமல் எந்த ஒரு வாக்கியமும் இருக்க முடியாது. ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த மூணுமே வினைச்சொல்லோட வகைகள், அதாவது வேர்ப்ஸோட டைப்ஸ். ஒரு சென்டென்ஸில் இருக்கிற வேர்பை வச்சு தான் அந்த நிகழ்வு, அந்த ஈவெண்ட் எப்போ நடந்துச்சு, அதாவது டைம் எப்போ அப்படிங்கிறது தெரியும். நான் எல்லா வீடியோஸ்லேயும் மேக்ஸிமம் இதை பற்றி சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப அந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கணும். இப்போ எடுக்கிறதுக்கு டேக் அப்படின்னு படிக்கிறோம், பாஸ்ட் ஃபார்மையும் தெரிஞ்சுக்கணும். டேக்கோடைய பாஸ்ட் டென்ஸ் டுக், டேக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டேக்கன், இதையும் சேர்த்து படிச்சுக்கணும். முக்கியமான வேர்ப்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த லிஸ்ட் டிக்ஷனரியில் கொடுத்துருப்பாங்க. அதில் அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ்க்கு மட்டும் பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிக்ஷனரியில் ஃபஸ்ட் பேஜில் இருக்கும், இல்லைனா லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா நீங்கள் இன்டர்நெட்லேயும் சர்ச் பண்ணலாம். இந்த வேர்போட, அதாவது ஒரு வேர்போட ஈடி சேர்த்த உடனே பாஸ்ட் டென்ஸாக மாறிடும் அந்த வேர்ப். அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகவும் மாறிடும். அந்த மாதிரி வேர்புக்கு ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு பேர். இப்போ தேங்க் அப்படின்னா நன்றி சொல்கிறது, அதோட ஈடி சேர்த்தோன்னே பாஸ்ட் டென்ஸாக மாறிடுது, பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகவும் மாறிடுது. அதே மாதிரி போஸ்ட், போஸ்டட், போஸ்டட் இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி வேர்ப்ஸ் ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈடி சேர்க்காம பாஸ்ட் டென்ஸில் ஸ்பெல்லிங் மாறுச்சுன்னா அது இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு அர்த்தம். டேக் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். டுக் ஸ்பெல்லிங் மாறிடுச்சா, இது பாஸ்ட் ஃபார்ம். டேக்கன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி ஈட், ஏட், ஈட்டன். சி, சீனா பார்க்குறது, சி, சா, சீன். ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மாறுச்சுன்னா அந்த வேர்ப்ஸ்க்கு பேர் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இந்த ரெண்டு வேர்ப்ஸை வச்சு ஈஸியாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த வார்த்தை எப்போ யூஸ் பண்ணணும், அதாவது வேர்போட எந்த ஃபார்ம் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த எக்ஸசைஸ் மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வேர்ப் அப்படின்னா வேலையை குறிக்கும் வார்த்தை, வினைச்சொல். அது ரெண்டு டைப்ஸில் இருக்குது. ஒன்று ரெகுலர் வேர்ப்ஸ், இன்னொன்று இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ரெகுலர் வேர்ப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈடி சேர்த்த உடனே பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வந்துடும். இர்ரெகுலர் வேர்ப்ஸில் ஸ்பெல்லிங் மாறும். நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவேன், அந்த சென்டென்ஸில் ரெகுலர் வேர்ப் வருமா, இர்ரெகுலர் வேர்ப் வருமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ளோ அப்படின்னா ஊதுறது. ப்ளோவோட பாஸ்ட் டென்ஸ் ப்ளூ, BLEW, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளோன். இது இர்ரெகுலர் வேர்ப். அதே மாதிரி பேர்ன் அப்படின்னா எரிக்கிறது. பேர்ன்ட் பாஸ்ட் ஃபார்ம், அதே ஸ்பெல்லிங் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்க்கும். ஸோ கீழே இருக்கிற வாக்கியங்களை பாருங்கள், அதில் ஏதாவது ஒரு க்ளூ வேர்டு இருக்கும். அந்த க்ளூ வேர்டை வச்சு அந்த பிளாங்க்கில் ப்ரெசன்ட் ஃபார்ம் வருமா, பாஸ்ட் ஃபார்ம் வருமா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வருமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் மூலமாக எந்த வேர்ப் எந்த இடத்துல வரும், அதாவது எந்த நேரத்தில் எந்த டைமில் எப்படி வரும், பாஸ்ட் டென்ஸில் வருமா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் ஏதாவது ஒரு க்ளூ வேர்டு இருக்கும். அந்த க்ளூ வேர்டு இல்லாமல் இருந்துச்சுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் ஃபில் பண்ணணும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற வார்த்தைகளில் எந்த வார்த்தை அந்த பிளாங்க்ஸில் வரும் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஃபில் ஆகிருக்கு. ப்ளூ, த பாய் ப்ளூ த விசில். ஏன் அந்த இடத்துல ப்ளூ வருது? எஸ்டர்டே அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள், அப்போ நேற்று, அப்போ கடந்த காலம், அதனால பாஸ்ட் டென்ஸ் ஃபில் ஆகிருக்கு. ரெண்டாவது சென்டென்ஸில் ஜஸ்ட் நவ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் நவ் அப்படின்னா இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ நிகழ்காலத்தில் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஹேஸ் வரணும், இல்லைனா ஹேவ் வரணும். ஓகே, இந்த ஹேஸ் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம், ஹேவ் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே தே அப்படிங்கிறது பன்மை, அதனால் ஹேவ் வந்திருக்கு. இந்த ஹேஸ் ஹேவுக்கு அடுத்து ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். அதனால் எல்லா இங்கிலீஷ் டீச்சர்ஸும் சொல்லுவாங்க, ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணால் அந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறோம். தே ஹேவ் பர்ன் த வேஸ்ட் பேப்பர்ஸ் ஜஸ்ட் நவ். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். தே ஒரு பிளாங்க் இருக்குது, அப்புறம் நவ் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் கீழே ஹீ
டேஷ் ஹாப்பி ஆல்வேஸ். இந்த 2 வாக்கியங்களில் மேலே இருக்கிற வேர்ப்ஸ் எது ஃபில் ஆகும் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். அவங்க இப்போ சண்டை போடுறாங்க. அப்போ இப்போ அப்படின்னா நிகழ்காலம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ். தே ஃபைட் நவ். ஹீ ஃபீல்ஸ் ஹாப்பி ஆல்வேஸ். இங்கே ஆல்வேஸ் அப்படிங்கிறது தான் கீவேர்டு. எப்பொழுதும், அதாவது ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம் அதை சொல்கிறப்ப ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். அதனால் ஃபீல் அப்படின்னு ஃபில் பண்ணணும். இங்கே ஹீ ஷீ இட் அப்படின்னு சிங்குலரில் இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம். இதே இடத்துல தே, வி இந்த மாதிரி பன்மை இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now look at these sentences. The temple bells. இது பன்மையில் இருக்குது, நோட் பண்ணுங்கள். அதே மாதிரி she, இது சிங்குலரில் இருக்குது. ஸோ அந்த பிளாங்க்ஸில் என்ன வேர்ப் வரும் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசித்து ஃபில் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் எந்த ஒரு க்ளூ வேர்டும் இல்லை. அதனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபில் பண்ணுறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபில் பண்ணுறப்ப ஒரு முக்கியமான ரூல் ஃபாலோ பண்ணணும். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட் இல்லை. இந்த டெம்பிள் பெல்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. அது பன்மை, ப்ளூரல். அதனால் ரிங் அப்படின்னு ஃபில் பண்ணிடுறோம். அதே மாதிரி ஷீ, நவ் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த வாக்கியத்தில் க்ளூ வேர்ட். அதனால் இப்பொழுது நடக்குது. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ். ஷீ இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஷீ ரைட்ஸ். எஸ்டர்டே ஹீ அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. அதுக்கு கீழே வி ஹாவ் அப்படின்னு ஆரம்பிக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த பிளாங்க்ஸில் எந்த வேர்ப்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஆன்சர் ஈஸியாக அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். எஸ்டர்டே அப்போ நேற்று, கடந்த காலம். அதனால் த்ரூ, THREW. எஸ்டர்டே ஹீ த்ரூ எ பால் ஆன் தி கிளாஸ். வி ஹாவ் அப்படின்னு வந்துருச்சு. இந்த ஹாவ் ஹேஸ் வந்துச்சுனாலே அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அந்த ஹேஸ் ஹேவை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். ஸோ worn, WORN. We have one new dress. Now look at these sentences. பொறுமையாக வாட்ச் பாருங்கள். எந்த வேர்ப்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சென்டென்ஸில் கண்டிப்பாக ஹேஸ் இருக்கும், இல்லைனா ஹேவ் இருக்கும். ஸோ ஹீ வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல ஹேஸ் வந்திருக்கு. ஸோ ஹேஸ் வந்திருக்கு இல்லை ஹேவ் வந்திருக்கு அப்படின்னாலே அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஹீ ஹேஸ் ஃபர்கிவன் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஃபார் ஹிஸ் ஃபால்ட். அதே மாதிரி வாட்டர், வாட்டர் ஃப்ரோஸ் அட் திஸ் டெம்பரேச்சர் லாஸ்ட் வீக். போன வாரம் அப்படின்ற வார்த்தைகள் தான் க்ளூ வேர்ட். அப்போ போன வாரம்னா கடந்த காலம். ஃப்ரீஸோட பாசன்ஸ் ஃப்ரோஸ். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஐ ஹாவ் ஹர்ட் த நியூஸ் 5 minutes பிஃபோர். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான். ஸோ அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சு 5 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் ரொம்ப நேரம் ஆயிருந்துச்சுன்னா மட்டும்தான் சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும். இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஐ ஹாவ் ஹர்ட் த நியூஸ் 5 minutes பிஃபோர். ஐ சிங்குலராக இருந்தாலும் சிங்குலருக்கு ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். பட் ஐ மட்டும் எக்ஸம்ஷன். ப்ளூரல் ஃபார்முக்கு உண்டான ரூல் தான் ஐக்கு அப்ளை ஆகும். ஸோ ஐ ஹாவ் ஹர்ட் த நியூஸ் 5 minutes பிஃபோர். டீடைல்ஸ் ஹாவ் பீன் நோன். விவரங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டது. டீடைல்ஸ் ஹாவ் பீன் நோன். லாஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ். வாட் டிட் யூ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். தென் ஹீ இஸ் டேஸ் மணி. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டிட் யூ மீன். ஓகே, நீங்கள் எதை பற்றி சொன்னீங்க, நீங்கள் எப்படி எதை சொன்னீங்க அப்படிங்கிறதுக்கு வாட் டிட் யூ மீன். ஸோ டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அதனால் மீன் அப்படிங்கிற வார்த்தை ப்ரெசன்ட் ஃபார்மில் வந்திருக்கு. அதே மாதிரி ஹீ இஸ். இந்த இஸ் அப்படிங்கிறது பி வேர்ப்ஸ். இஸ், ஆர், வாஸ், வேர், ஆம் இது எல்லாமே பி வேர்ப்ஸ். இந்த பி வேர்ப்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கணும். ஹீ இஸ் லெண்டிங் மணி. ஓகே, ஸோ ஆன்சர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். எந்த ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டிங்கனாலும் கண்டிப்பாக அதில் வேர்ப் இருக்கும். வேர்ப் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் இருக்காது. ஸோ அந்த வேர்ப் எப்படிப்பட்ட வேர்பாக இருக்குது, பாஸ்ட் ஃபார்மில் இருக்கா, பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு சிச்சுவேஷனில் எந்த மாதிரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிய வரும்.
அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.